Good morning students. Today we are going to talk about resonance in series RLC circuit. அதாவது தொடர் RLC சுற்றில் ஒத்ததிர்வு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் series RLC circuit. அந்த டயகிராம் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. RLC இது மூணுமே சீரிஸா கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க. R means resistance, L inductance, C capacitance. அதாவது மின்தடையாக்கி, மின்தூண்டி, மின்தேக்கி இது மூணுமே சீரிஸா கனெக்ஷன் பண்ணிட்டு அதுக்குடைய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. V equal to Vm sin omega t. V is a instantaneous value, அதாவது கன நேரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. Which means கண் இமைக்கும் நேரத்தில் இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆல்டர்னேஷன் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுதான் கன நேரம்னு சொல்லியிருப்பாங்க தமிழ்ல. கன நேரம்னா என்னது? கண் இமைக்கும் நேரம். Vm மேக்ஸிமம் வோல்டேஜ், ஒமேகா டி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி R. ஸோ இதில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் இதில் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னா இது சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும், வோல்டேஜ் வேரி ஆகும். ரைட்டா? அப்போ இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அது VR. இண்டக்டன்ஸ் அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அது VL. கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸா வோல்டேஜ் டிராப் ஆகும், அது VL, இது VC. ரைட்டா? இந்த L and C வேற ஒன்றும் இல்லை, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைசஸ். இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைசஸ். இண்டக்டன்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டா, சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டில் இண்டக்டன்ஸ் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். கெப்பாசிட்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு வகையிலையும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வகையிலும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைசஸ் ரெண்டுமே. சரியா? இது பார்க்கறதுக்கு 3D அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே ஃப்ரீக்வன்சி இருக்கும். LNCயில் ஃப்ரீக்வன்சி இருக்கும் கண்டிப்பாக. அது அப்படியே சுருங்கி விரிகிற மாதிரி இருக்கும். சுருங்கி விரிகிற மாதிரி அப்படியே ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா? அது 3D அனிமேஷனில் பார்த்தா தெரியும். இப்போ ரெண்டுலேயுமே ஃப்ரீக்வன்சி இருக்கும். இங்கே பாருங்க, இது R ரெசிஸ்டன்ஸ் R, L. இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மின்தடை இருக்கும். பட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், தெரியாத மின்தடை. அப்போ இது XLன்னு போடலாம். இது முன்னாடி பார்த்துருப்பேன் XL. கெப்பாசிட்டர்லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அது XCன்னு போடலாம். சரியா? இதில் பாருங்க, இந்த XL ஈக்குவல் டு XC ரெண்டு ஈக்குவலா இருந்தால் இந்த சர்க்கியூட் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். சரி, இது ரெண்டு ஈக்குவலா இருந்தால் இந்த சர்க்கியூட் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். இதில் கேட்டிருப்பாங்க ரெசனன்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு. விச் மீன்ஸ் ஆசிலேஷன் தான், ஃப்ரீக்வன்சி. நேச்சுரலாகவே ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ நான் பார்த்துருக்கோம் டியூனிங் ஃபோர்க்கு. இந்த டியூனிங் ஃபோர்க்கு எடுத்து தட்டினோம்னா அதில் ஃப்ரீக்வன்சி உண்டாகும். டேபிள் மேலே நம்ம கை வச்சு தட்டினோம்னா அதுலேயும் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரி நேச்சுரலாகவே ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ மெக்கானிக்கல் ஆசிலேஷன் அண்டு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ரெண்டுலேயுமே ஆசிலேஷன் இருக்கும். மெக்கானிக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் பெண்டுலம். நான் பார்த்தோமும் இல்லை, தனி ஊசல். அதை ஆட்டி விட்டோம்னா அப்படியே ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். இது மெக்கானிக்கல் ஆசிலேஷன். அப்போ இங்கே பார்க்கும்போது பொட்டான்சியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். இந்த எண்ட்லையும் பொட்டான்சியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். சென்டரில் கைனடிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுன்ட்டு பார்த்துருப்போம் நம்ம. சரியா? இது மெக்கானிக்கல் ஆசிலேஷன். அப்போ எலக்ட்ரிக்கலாக எப்படி ஆசிலேஷன் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கும். இதில் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுலேயுமே ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ விச் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி தான். XL ஈக்குவல் டு XC. சரி, XL தெரியுதா? XL ஈக்குவல் டு XC.
ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறோம்ல, இதுலேயும் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏன்னா பாருங்கள், ஒமேகா டி வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி, இதுலேயும் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ அப்ளைடு பண்ணுற ஃப்ரீக்வன்சியும் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இதில் கரண்ட்டு மேக்சிமமாக இருக்கும். கரண்ட்டு மேக்சிமமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் அப்ளை பண்ண ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது கரண்ட்டு மேக்சிமமாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட் ரெசனன்ஸ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சர்க்கியூட் ரெசனன்ஸ், அதாவது மின் ஒத்ததிர்வு. புரிஞ்சா? அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சியும் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால், ஆர்எல்சி சர்க்கியூட்டில் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கரண்ட் மேக்சிமமாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. பாருங்க, when the frequency of the applied alternating source omega r, நம்ம அப்ளை பண்ணோம்ல, அதுதான் alternating source omega r is equal to the natural frequency. என்னது? L and C. அது natural frequency. நேச்சுரலாகவே அது சுருங்கும் விரியும், அது மாதிரி பண்ணும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்தால் எது? அப்ளைடு ஃப்ரீக்வன்சி. அதான் சொல்லிருக்காங்க ஆஃப் தி ஆர்எல்சி சர்க்கியூட். அப்படி இருக்கும்போது கரண்ட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் ஆகும். த கரண்ட் இன் தி சர்க்கியூட் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. அப்படி மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் ஆகும் போது இந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்? எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ். தென் தி சர்க்கியூட் இஸ் செட் டு பி இன் எலக்ட்ரிக்கல் resonance. Is nothing but electrical the resonant frequency. The frequency at which resonance takes place in is called resonant frequency. புரிஞ்சா? அப்ளைட் பண்ற ஃப்ரீக்வன்சியும் இதில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அதனால அந்த சர்க்கியூட்டு ரெசனன்ட் சர்க்கியூட், ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? தமிழில் பாருங்க, செலுத்தப்படும் மாறுதிசை மின்மூலத்தின் அதிர்வெண் நம்ம செலுத்துறது ஒமேகா ஆர் ஆனது ஆர்எல்சி சுற்றி இயல்பு அதிர்வெண் இருக்கு, அதாவது 1/√LC. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். சமமாக இருந்தால் சுற்றில் உள்ள மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைகிறது. தற்போது சுற்றானது மின் ஒத்ததிர்வில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஒத்ததிர்வு ஏற்படும் மின்மூலத்தின் அதிர்வெண் ஒத்ததிர்வு அதிர்வெண் என படுகிறது. இப்போ ஒத்ததிர்வு கோண அதிர்வெண் ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. இந்த √LC எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த சர்க்கியூட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு, அதாவது மின் ஒத்ததிர்வில். ஓகேவா? பாருங்க, ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. இந்த √LC எப்படி வந்துச்சுன்ட்டு இங்கே போட்டிருக்கும் பாருங்க. XL ஈக்குவல் டு XC இங்கே போட்டோம்ல ஃப்ரீக்வன்சி, XL ஈக்குவல் டு XC ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. எக்ஸலுக்கு என்ன போடுவோம்? எல் ஒமேகா ஆர்னு போடுவோம். நம்ம பியூர் இண்டக்டன்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா XL ஈக்குவல் டு எல் ஒமேகான்னு போட்டிருப்பேன். XCக்கு பியூர் கெப்பாசிட்டன்ஸ் அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1/ωc போட்டிருப்பேன். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸலுக்கு பதிலாக எல் ஒமேகா ஆர் ஈக்குவல் டு எக்ஸிக்கு பதிலாக 1/ωc. இதில் இந்த ஒமேகா ஆர் மேலே வந்துடுது, எல் கீழே போயிடுது. அப்போ ஒமேகா ஆர் இன்டு ஒமேகா ஆர், ஆறுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெசனன்ஸ் தான். சரியா? இப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LCன்னு வரும். இப்போ ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் நான் ப்ரூவ் பண்ணுவோம். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை தான் நான் ப்ரூவ் பண்ணுவேன். இங்கே XL ஈக்குவல் டு XC போட்டுருங்களா, இதை தான் நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC ஆர், அதாவது அல்லது இப்படியும் போடலாம். எந்த மாதிரி? ஒமேகாவுக்கு என்ன போடுவோம்? 2πfன்னு போடுவோம். அதாவது ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை டிகிரி, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டியில் அது சுற்றி வரும். இப்போ 2π
2 பையா 360 டிகிரி வந்தால் அது 1 ஷிஃப்ட். அப்போ அதுக்கு 2 பைன்னு போடுவோம். எதை பொறுத்து? டைம் பொறுத்து. அப்போ 1/t. 1/tக்கு என்ன போடுவோம்? ஃப்ரீக்வன்சி எஃப்னு போடுவோம். அப்போ 2 பை எஃப். ஓகேப்பா, அதான் இங்கே போட்டிருக்கேன் ஒமேகா பதிலாக. ஏன்னா இது ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றி வந்துருக்கு. இப்போ ஒமேகா பதிலாக என்ன போடலாம்? 2 பை எஃப். இங்கே ஆர் ரெசனன்ஸ், அதனால எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/√LC. இப்போ 2 பை ஆன்சர் வந்தால் என்ன ஆகும்? எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/2π√LCன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1. அது எதை இங்கே போட்டிருக்கேன்? அட் சீரிஸ் ரெசனன்ஸ் ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. இது ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LCன்னு வரும். இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயர் ரெண்டாக பிரிக்கிறேன். அதாவது ஒமேகா ஆர் இன்ட்டு ஒமேகா ஆர்ன்ட்டு ஒரு ஒமேகா இங்கேயே வச்சுக்கிட்டு இன்னொரு ஒமேகா ரைட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ டிவைட் ஆயிரும். அடுத்து எல் இந்த சைடு கொண்டு வரேன் லெஃப்ட் சைடு. அப்போ இன்ட் ஆயிரும். ஒமேகா ஆர் எல் ஈக்குவல் டு 1/ஒமேகா ஆர் சின்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ இந்த ஒமேகா ஆர் வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்எல் தான். ஏன்னா எக்ஸ்எல் பேர் போட்டிருக்கேன் எல் ஒமேகா ஆர். இங்கே 1/ஒமேகா ஆர் எக்ஸி. அப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கும்போது அந்த சர்க்யூட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கும். இப்படின்னு கேட்பாங்க. ப்ரூவ் தட் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். எப்படி வந்துச்சுன்ட்டு இந்த ஃபார்முலா போட்டு இதை போட்டு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.